வணக்கம். மாலை நியூஸ் செய்திகள். இவரை போல ஒருவர் உண்டா என கேட்கும் அளவிற்கு சென்னை தியாகராய நகர் மாம்பலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷின் செயல்பாடுகள் உள்ளது. பொங்கல் தினத்தன்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கி பொங்கல் விழாவை பொதுமக்கள் மத்தியில் கொண்டாடிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் அந்த பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு சேலை, போர்வை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கி முதியோர்களை மகிழ்வித்தார். அந்த முதியோர் இல்லத்தில் உள்ள சுமார் 36 முதியோர்களை டி நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி கோவிலுக்கு அழைத்து சென்று முதியோருடன் சாமி தரிசனம் செய்து முதியோர்களை மகிழ்வித்துள்ளார் ஆய்வாளர் ரமேஷ். மதுரையில் இந்து மகாசபை தலைவர் பூஜா ஷகுன் பாண்டேவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி SDPI கட்சியினர் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகாத்மா காந்தியின் 71வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்து மகாசபையின் தலைவர் பூஜா ஷகுன் பாண்டே மகாத்மா காந்தியின் திருவுருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு தீயிட்டு கொளுத்தி கோட்சே வாழ்க கோட்சே வாழ்க என முழக்கமிட்டார். பூஜா ஷகுன் பாண்டேவின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து இந்து மகாசபை அமைப்பையும் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் SDPI கட்சியினர் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு விடுதலை தந்த தேசிய தந்தை காந்தி அவர்களை நேற்றைய தினம் இந்து மகாசபையினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பூஜா சகான் தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய படத்தை சுட்டும் அவருடைய படத்தை தீயினாலே எரிச்சும் கொலகாரன் கோட்சேவுக்கு ஆதரவாக கோஷமிட்டதை கண்டித்து SDPI கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேலூர் மத்திய மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற திமுகவின் ஊராட்சி சபையினை மத்திய மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் காட்பாடி MLA-வுமான துரைமுருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை மீனாட்சி ஹாலில் காதித்துறை சார்பாக கண்காட்சி 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கண்காட்சியை தேசிய கயிறு வாரிய தலைவர் CP ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்தார். மேலும் அவர் பேசுகையில் காந்தியடிகளின் குணமான இயற்கையை காத்தல் என்ற உணர்வை இன்னும் நம்முடைய இந்திய மக்கள் காத்து வருகின்றனர். காதிக்கு அவர் தந்த மரியாதையை இன்னும் அவர் வழியை பின்பற்றும் மக்கள் மதித்து வருகிறார்கள். அவர்கள் கதரை ஒரு இயக்கமாக பார்த்தவர்கள். அதன் வழி வந்ததால் தான் பிரதமர் மோடியும் கதருக்கு முக்கியத்துவம் அளித்ததால் கடந்த ஆட்சியை விட 30% உயர்ந்துள்ளது. கதர் தொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கு இதுவரை ரூபாய் 400 கோடி கடன் வழங்கி BJP அரசு தொழில் முனைவோருக்கு உதவியுள்ளது. இதுவரை 15 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். கயிறு வாரியத்திலும் தொழில் முனைவோருக்கான கடனை வழங்கியுள்ளனர். தொழில் முனைவோர் எங்களை தேடி அலைந்த காலம் போய் இப்பொழுது நாங்கள் அவர்களை தேடி செல்கிறோம். சென்று தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வையும் வழங்கி வருகிறோம் என்றார். மேலும் அனைவரும் சிறந்த தொழில் முனைவோராக திகழ வேண்டும், சுய தொழில் செய்ய முன்வர வேண்டும், தனக்குத்தானே தொழிலாளி என்ற உணர்வை வளர்க்க வேண்டும் என்றார். ஏற்ற இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தை உருவாக்கி தருகிறது. இதில் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரோ சர்வீஸ் செக்டரோ செய்வதற்கு வேண்டிய லோனை 30% மானியத்துடன் நாங்கள் தருகின்றோம். அதை செய்ய வேண்டிய திட்ட வடிவத்தின் உண்டாக்கி இந்த PMEGP ஸ்கீம் ஒரு டோட்டலான ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை உடையது. இது அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதோட எந்த ஸ்டேஜ்லேயும் அதோட ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தெரியும். இது பேங்க்கில் நேராக ஒரு பேங்கபிள் ப்ராஜெக்ட் தயார் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு KVIC உதவி புரியுது. அதோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னே டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ அதேமாதிரி ஸ்டேட் லெவல்லையும் எக்ஸிபிஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அவென்யூ உண்டாக்கி தரணும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் 40 படுகைகள் கொண்ட கூடுதல் கட்டிடம் கட்டும் கால்கோல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர்கள் RP உதயகுமார், செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பின் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இங்க இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் புதிதாக நம்முடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுடைய முயற்சியாலும்
மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சருடைய முயற்சியாலும் மற்றும் இங்கே இருக்கிற சட்டமன்றவருடைய முயற்சியால் இந்த தொகுதியானது இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு தொகுதியாக வலம் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு மற்றொரு புதிய திட்டமாக இந்த பகுதி மக்களுக்கு திருப்பரங்குன்றம் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக 40 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனை ஏறத்தாழ 150 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்பட இருக்கிறது. அதற்கான பூஜையில் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா டாக்டர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்த விசாரணை குழு ஆணையர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் நடத்தி வந்த விசாரணை மதுரை மாவட்டத்தில் இன்றுடன் நிறைவு பெற்றது. மதுரையில் செய்தியாளரிடம் ராஜேஸ்வரன் பேட்டியின் பொழுது சென்னையில் விசாரணை மார்ச் மாதத்துடன் முடிவடையும் எனவும் மதுரையில் 2017 அக்டோபர் 4ஆம் தேதி முதல் விசாரணை துவங்கி இன்றுடன் முடிவடைந்துள்ளது. இதில் 502 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதில் 245 பேர் ஆஜரானார்கள். இதில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர், அம்பலத்தரசன் போன்ற முக்கியமானவர்கள் ஆஜரானார்கள் என்றும் மதுரை போராட்டம் தொடர்பான 12 சிடிக்கள், புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் கொடுத்துள்ளனர். சென்னை விசாரணை மார்ச்சுடன் நிறைவு பெறும். இதனை அடுத்து செப்டம்பர் மாதத்து இறுதியில் அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். வந்துவிட்டார்கள். பெட்டிஷன் கொடுத்தவங்களையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். இனிமேல் சென்னையை பொறுத்த மட்டும் மார்ச் வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்கோம். அவங்கள மார்ச் வரைக்கும் விசாரிச்சுட்டு அதன் பிறகு எங்களுடைய என்கொயரி ரிப்போர்ட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா முகூர்த்த கால் நட்டு துவக்கம். பழனி கிழக்கிறத வீதியில் உள்ள மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா நேற்று முகூர்த்த கால் ஊன்றுதலுடன் துவங்கியுள்ளது. பழனி முருகன் கோவிலில் உபகோவிலான மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. பிப்ரவரி 5 திருக்கம்பம் சாற்றுதல், பிப்ரவரி 12 இரவு கொடியேற்றமும் பூவோடு வைத்து நடக்கிறது. பிப்ரவரி 13 அடிவாரம் குமாரசத்திரம் அழகு நாச்சியம்மன் கோவிலில் திருக்கல்யாணமும், பிப்ரவரி 19 மாரியம்மன் கோவிலில் திருக்கல்யாணமும், பிப்ரவரி 20 தேரோட்டமும் நடைபெறும். விழா நாட்களில் மாரியம்மன் தங்கமயில், சப்பரம், தங்க குதிரை, யானை, சிம்மம் ஆகிய வாகனங்களில் உலா வருதல். பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் பக்தி சொற்பொழிவு, இன்னிசை, பரதநாட்டியமும் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஏற்பாடுகளை இணை ஆணையாளர் செல்வராஜ், துணை ஆணையாளர் செந்தில்குமார் செய்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள மகா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு 54வது ஆண்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி தலைமையில் அதிகாரிகளும் ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியினரும் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் விஐபி காளைகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும், அப்படி மீறும் பட்சத்தில் ஜல்லிக்கட்டு விழா நடத்த அனுமதிக்க மாட்டேன் எனவும் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலும் அவர் கூறியதாவது: வாடிவாசல் 2 அடி முதல் 2.25 அடி வரைக்கும் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை என நிர்ணயித்து, கோவில் காளை 100 காளைகளும் வெளியூர்கள் 500 காளைகளும் என மொத்தம் 600 காளைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வைக்கோல் மற்றும் தண்ணீர், தீவனங்கள் போன்றவற்றை சேமித்து வைக்க வேண்டும் எனவும் குழுவினரிடம் வலியுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் லால்குடி டிஎஸ்பி ராஜசேகர், லால்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் குமரன், தமிழக வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை திருச்சி மாவட்ட செயலாளர் தாத்தன் மற்றும் தீயணைப்புத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, பேரூராட்சி நிர்வாகம், மருத்துவத்துறை என பல்வேறு துறை அதிகாரிகளும் விழா குழுவினரும் பொதுமக்களும் பங்கேற்றனர். 17ஆம் நூற்றாண்டில் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செலுத்திய மன்னன் திருமலை நாயக்கர் வாழ்ந்த அரண்மனைதான் இந்த நாயக்கர் மகால். இதன் நுழைவாயில் தாண்டி உள்ளே செல்லும் பொழுதே அண்டளவாக வட்ட வடிவில் 4000 சதுர மீட்டர் பரந்திருந்த அகன்ற மண்டபமும், அதை சுற்றி வர நெடிதுயர்ந்து அணிவகுத்திருந்த பெரிய தூண்களும் என்னமா வாழ்ந்திருக்குதையா என்று வரும் மக்களை வாய்விளக்க வைத்தன. அண்ணாந்த தலை எங்களை அறியாமலே அத்தூண்களின் பிரம்மாண்டம் கண்டு கழித்திருக்க
கழுத்து வலி எங்களை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. அதேபோன்று மதுரைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு திருமலை நாயக்கர் மஹால் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கியுள்ளது. இங்கு பிற மாவட்டங்களிலிருந்து படிக்க வரும் மாணவ மாணவிகளுக்கு சுற்றுலா தலமாகவும் படிப்பிற்காகவும் இந்த மஹாலின் வரலாற்றை அறிந்து கொள்ள ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இங்கு நீதிமன்றம், சிறைச்சாலை என முன்னோர் காலத்தில் இயங்கியுள்ளதாம். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கும் அளவிற்கு காதல் ஜோடிகள் வலம் வருகின்றனர். ஆனால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கெடுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. நிர்வாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பல புகார்களை கொடுத்தும் கண்டும் காணாமலும் உள்ளனர். இங்கு சமூக விரோத செயல்கள் அதிக அளவில் வந்து அரங்கேறுவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் வந்து செல்கின்றனர். சில இடங்கள் அசுத்தமாகவும் ஆங்காங்கே இடிந்துவிடும் நிலையும் உள்ளன. இதை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியாளரும் கண்டுகொள்வதில்லை. அதேபோன்று மதுரை மாநகராட்சியும் கண்டுகொள்வதில்லையாம். காசு பார்ப்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகின்றனர். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரினர். அங்கே சுற்றி பார்க்க வந்த முதியவரும் இந்த கருத்தினை தெரிவித்தார். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோங்க. உங்கள் பேர் சார்? ராமகிருஷ்ணன். நாங்கள் இந்த மதுரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல ஒரு குழந்த ஒரு பூமி மாரி இந்தியா மதுரை நிறையா நல்லது வாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். மதுரைக்கு ஊருக்கு வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். மன்னர் திருமலை விநாயகர் அவரோட சன்னதிகளை வந்து நாங்கள் பார்த்துட்டு இதோட பயணம் செய்வோம். என் பேர் ஜெயந்தி. இந்த மதுரை சுற்றி பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம், வந்து பார்க்கலாம் கோயிலை அப்படின்னு வந்திருக்கோம். காட்சியெலாம் நல்லா இருக்குது பார்க்க. அதனால் வந்து சுற்றி பார்க்கலாம். மலேசியா எந்த ஊரில்? மலேசியாவிலேருந்து ஷாலாம்லேருந்து வந்திருக்கோம். 1659ஆம் ஆண்டு இந்த மகால் திருமலை நாயக்கர் மகால் கட்டி சிற்றரசர்களாக திருமலை நாயக்கர் அவர்கள் பல ஆண்டுகளாக 75 ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த மகாலில். ஆக மற்ற இதுகளில் அரச சபை மாதிரி அரசருடைய சபைகளை நடத்தி ஒரு சிற்றரசர் மாதிரி இங்கே வாழ்ந்து வந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்திய அரசு தொல்பியல் தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு நிறுவனங்களாக ஆக்கி ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை மதுரை மாவட்ட நீதிமன்றமாக இயக்கப்பட்டது. எந்த வருஷம்? 60 ஆண்டுகளுக்கு முன்னே அப்படின்னு சொன்னால் ஒரு 55, 56க்குள்ளே வந்து இந்த நீதிமன்றங்களாக இருக்கும்போது சிறப்புக்குரிய ஒவ்வொரு தீர்ப்புகளும் இங்கே வெளியாகிருக்கு. அது சிறந்த முறையில் செயலாற்றியிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல போனால் எங்கள் குடும்பத்தினுடைய விசாரணை கூட நீதிமன்ற இதில் தான் நடந்திருக்கு. 1961 கிட்டத்தட்ட 64 வரைக்கும் இந்த மகாலில். ஆக அதுக்கு பின்னாடி ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக செல்லும் பொழுது இதை கண்காட்சியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த கண்காணிச்சலுடைய சிறப்பு இந்த மண்டபத்தில் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வெள்ளை அடித்து அது மாசு கட்டுப்பாடத்தை இருக்கு. மக்கள் வெளிநாட்டுக்காரங்களும் வர்றாங்க, அதே நேரத்தில் வெளிமாநிலக்காரங்களும் வர்றாங்க. இவர்கள் வரும்பொழுது முகம் துளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க தவிர இன்றைக்குள்ள நவீன காலத்தினுடைய அடிப்படையில் கண்காட்சி பொருளாக காட்சி பொருளாக இல்லை. சில வெளிநாடுகளுடைய கண்காட்சி நிறுவனங்களை நம்ம வீடியோவில் பார்க்கும்பொழுது பல்வேறு சிறப்பு அம்சங்களை பல்வேறு சிறப்பான சூழ்நிலைகளை அங்கே உருவாகுது. இதை பார்த்தோம்னா பழைய கட்டடம் போல தெரியும். இந்த காலத்தில் பழைய கட்டடங்கள் எப்படி இருந்துச்சு அந்த நிலையில் இருக்குது. இதை பராமரிக்கக்கூடிய இதை செயலாற்றக்கூடிய திறமையை நம்ம தமிழ்நாடு சர்க்காருக்கு கண்காணிப்பு குழுக்களை அமைச்சு அதிகாரிகள் மூலியமாக இதை சிறப்படைய செஞ்சாட்ட வர்ற வெளிநாட்டவர்களும் முகம் துடிக்காமல் இந்த கண்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய கட்டம். தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.